கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தேமுதிக கட்சியுடைய பொறுப்புகளை அவருடைய மனைவியான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கவனித்துக் கொள்றாங்க. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதிரடியாக செயல்பட்டு கொண்டும் இருக்காங்க. அவங்களுக்கு பக்க பலமாக 2 மகன்களான ஒருவர் சண்முக பாண்டியன் மற்றும் ஒருவர் விஜய பிரபாகரன் ஆகிய 2 பேருமே உறுதுணையாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நாம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது சண்முக பாண்டியன் அவர்கள் அரசியல் மட்டுமல்ல சினிமாவிலுமே பயணித்து வராரு. ஆனா விஜய் பிரபாகரன் அவர்கள் தொடர்ந்து அரசியல் மட்டுமே பயணிச்சுட்டு இருக்காரு. ஆனால் சண்முக பாண்டியன் அவர்களோ தொடர்ச்சியாக சினிமா படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இவருடைய நடிப்புல கடைசியாக வெளியான படைத்தலைவன் அப்படின்னு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. அதற்கு முன்னாடி சண்முக பாண்டியன் நடித்த ஒரு சில படங்கள் அந்த அளவிற்கு சோபிக்கவில்லை. ஆனால் படைத்தலைவன் திரைப்படம் பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு புதிய அங்கீகாரத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட படைத்தலைவன் திரைப்படத்துடைய வாய்ப்பையே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் வாங்கி கொடுத்தார் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி வைரலுமையாக இருக்கு. படைத்தலைவன் படத்தை அடுத்து சண்முக பாண்டியன் அவர்களுக்கு பல பட வாய்ப்புகளுமே குவிஞ்சிட்டு இருக்கு. சோ அவர் தற்போது சினிமாவில இந்த நிலைமைக்கு வர சூப்பர் ஸ்டாரும் ஒரு காரணம் அப்படின்னு சமீபத்திய பேட்டி ஒன்றுல மறைமுகமாக தெரிவிச்சிருக்காரு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.